Good morning, Mataji. Good morning. என்ன பண்றீங்க? இப்போது டமாட்டோ வருது. வியாழக்கிழமை வரலையா? ஆமாம். நான் வெளியில் வந்தல இதை முடிச்சுட்டு சமையல் பண்ணணும். என்ன பண்றேன்? இந்த பப்பிங்க சாப்பிட போட்டேன். பப்பிங்க எங்கே இருக்கு? முதல் தாண்டி ஒரு போயிருக்காங்க. ஓஹோ. இதே ஒரு தடவை சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு தடவை சாப்பிட்டா போய் சாப்பிட்டு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு காலி பண்ணுறாங்க. 2 வேளை ஒரு நாளைக்கு. சூப்பர். லஞ்ச்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன்? நீ தூங்கிட்டு இருந்த. சாப்பிட்டே படுத்துருக்கலாம். லஞ்சே ரெடி ஆயிடுச்சு அப்போவே. எனக்கு உடம்பு சரியில்லை. மூஞ்சி பத்தல தெரியுது. எப்படி ஹோட்டல் பொண்ணு வந்து பார்த்தியா இது? மோசமான தான் இருக்கா? ரைட். கல் வருத்து அங்கே பாரு உங்கள் அம்மா. என்னது இது? எனக்கு பிரியாணி. இன்னொருத்தர வரான் சௌபி. நம்ம மரத்துல இந்த சைஸ் தான் இருக்கு. நம்ம மரத்துலேருந்து வெஜிட்டியா? இல்லை இல்லை, மாப்பிள்ளை வாங்கி வந்துருக்காரு. ஹாய், எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் நவ். அச்சா, நான் எப்போ வந்தேன்றது அவனுக்கு தெரியுங்க. உங்களுக்கு தெரியுமே அப்படின்றதுக்காக அவன் காரை எடுத்துட்டு போனதுனால எங்களை ஃபுல்லா ட்ராக் பண்ணிருக்கான். பார்த்துட்டு இருந்தியா நாங்கள் எங்கெங்க போனோன்னு? இப்போ டோல் மெசேஜ் வந்தால் பார்த்தோம். அப்போ எத்தனை டோல் போனோம்? எல்லாத்துக்கும் வந்திருக்கோம்ல. பரனூர் டோல், ஆத்தூர் டோல். ஓ, ஆத்தூர் வந்துட்டாங்களா அப்படின்னு. இங்கே குஞ்சு பொறிச்சிட்டு இது பாரு என்ன நான் பண்ணது. 3 குஞ்சு நல்லா பொறிச்சிட்டா. போறாங்க பின்னாடி பிரபா சொல்றேன். அந்த தலையை வெட்டிட்டு ஆண்டிக்கு கொடுக்கற மாதிரியே போறாங்க. யாருக்கு இருக்கு இந்த சைஸ் மண்டா வாட்ஸ்அப்லாம் இருக்கு. என்னவா ஜாக் ஃப்ரூட் வாசனை வந்துருச்சா? ஜாக் ஃப்ரூட் வேணுமா? வேணுமா? வேணும் குடு, இப்பவே தான். இவ்வளவு உங்ககிட்ட பேசுறனே, கொஞ்சமாவது பேசுறியா? உனக்கு இறக்கம் இருக்கா? இவன் இவ்வளவு மனசாட்சி இருக்கா? ஏய், எதுக்குடா சாப்பிடுற? பேசிருக்கேன். பேச பேச நீலாம் ஒரு தாயா, இத்தனை நாள் என்ன விட்டு போயிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? 5 நிமிஷம் நீ பாத்ரூம் போனாலே என்னால தாங்க முடியாது. இவ்வளவு நேரம் என்ன விட்டுட்டு போனிய. நீலாம் ஒரு தாயா? நீ இனிமே தாய் இல்ல, நீ ஒரு நாய். அதெல்லாம் உன் டைலாக்காடா? அதேதான் கரெக்டா சொல்றாங்க. தூக்கணுமா? எப்படி புள்ளைய தூக்கணுமா? தூக்கணுமா என் பிள்ளைய? 8 துண்டு 2 एक मग 2 टुकड़ा. ஏய், நீ தான் பலாப்பழம் வெட்டறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. நீ வெட்ட. நான் வெட்ட மாட்டேன். நீ அவன வெட்ட சொன்னா அவன் எவ்வளவு உஷாரா வெட்ட மாட்டேனே. கையை வச்சா பீஸ் பீஸ். கையை கழுவணும். எல்லாரும் போட்டு அப்புறம் போனே தொட முடியாது. பலாப்பழத்தோட உனக்கு போன் முக்கியமாடா? ஆமா, ரெஸ்ட் வந்து பூஜை தான். எனக்கு எப்படியும் உடம்பு சரியில்லை, நான் சாப்பிட போறது இல்ல. டடன் நல்ல வேலை சின்ன பழமா வாங்க. நான் இதுல இவ்வளவு பெரிய பழம் வாங்கணும்னு நினைச்சேன். என்ன அந்த கார்ல போயிட்டு வந்தா படுத்துட்டு இருப்பல. நான் இப்பதான் வந்திருப்பேன். காலையில கிளம்பணும்டா. சரி, நீங்க எப்ப கார் வாங்குறோம்? நம்ம அடுத்த வருஷம் வாங்குவோம். இதே காரா? இதே கார்ல ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சுன்னா வாங்கி. ஓகே. இதை நான் கட் பண்ணி கற்றுக்கலாம் வரல. புதுசா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லையா? என்ன பவர்ஃபுல் கை. ஒரே வெட்டு பொத்துன்னு விழுந்துருச்சு. இது நல்லா அறியுது அந்த கத்தி. இந்த எண்ணெய் எல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் எப்ப பண்ணுவீங்க? அதெல்லாம் வேணா கழுவிக்கலாம். போடணும் எண்ணெய் போட ஞாபகம் இல்லாமல் அப்படியே வெட்டி ஊத்துது. ஏன் இவ்வளவு தண்ணி வருது? அன்னைக்கு தண்ணி தண்ணியா இருந்தா நல்லதுதான். எண்ணெய் போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி மறந்துட்டு வெட்டுறியாமா? கமான் டைகர், மொத்த ஃபோர்ஸை போட்டு யூஸ் பண்றியா? மக்களே, வயசானவங்க கட் பண்றாங்க, 2 பேரும் நின்னுகிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? என்ன கேட்காதீங்க. அவங்களே கேட்கறதுனால நீங்க கேட்க வைப்ப போல. ஏன் அம்மா கட் பண்றாங்கன்னா இது அம்மா சேனல்.
அப்படியா? சரி சரி. அப்ப அம்மா சேனல்ல நீ இந்த சமைக்கிற உரிக்கிற ஹெல்ப் நீங்க பண்ணுங்க. அம்மா சேனல் ஏய் தமிழ்ல எடுத்துக்கடா. தமிழ்ல எடுத்துக்கடா. நான் போஸ்ட் போடுங்க. நல்லா நல்லா இது ஏப்பா. வெட்டு புடி அந்த பக்கம் புடி. கொட்டையும் பாதியா போயிடுச்சு. ஒரு பலாப்பழத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் இத்தனை நாளா வீடியோ போடலன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. சொல்லு ஏன் போடலாம். வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வெளியூர் ட்ரிப்பு போயிட்டு வந்தாரு. நான் மேகத்துக்குள்ள போனதால மறந்துட்டேன். ட்ரிப்பு போயிட்டு வந்ததுல இருந்து அந்த தண்ணி ஒத்துக்காம மூஞ்சி கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுங்களேன். ஆன் ஆயிட்டாரா, அதனால வீடியோ எடுக்க முடியல. அதனால வீடியோ ஒரு ரெகுலரா வரல. அம்மா வாசனை இருக்கு. ஏய் அதுக்குள்ள சாப்பிட்டியா? இப்பதான் வாசனையே பாக்குறேன். முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இங்க ஒரு கொட்டை இல்லாம இருந்துச்சா, அது எனக்கு தான் சொல்லிட்டு டக்குன்னு இப்படி பிச்சை வந்துருச்சு. உடனே நீங்க பேசின கேப்ல சாப்பிட்டு கழுவிட்டு சாப்பிட்டீங்களா கழுவாம சாப்பிட்டீங்களா? இங்கதான் கழுவணும் பால் நிலையா. இங்க கூட ஒருத்தர் இருக்காரு. சச்சக்குன்னு வெட்டாதமா. உள்ள ஒரு பீஸ் கூட. இந்த ஒயிட் பார்ட்ட வந்து தனியா தானே வெட்டுவாங்க, நீங்க அதையே ஆஃப் ஆக்கிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸ் பாருங்கண்ணே எப்படி வெட்டுறேன்னு பாருங்கண்ணே. மினி ஹெல்ப் பண்ணா நல்லாதான் இருக்கும். வந்தாரம்மா அவருங்க நீ பண்ணு. நோ நாளைக்கு அவன் கட் பண்ணுவான் அந்த இதை. நீ இதை போய் பண்ணு. இரு நான் வேற ஒரு கத்தி தரேன், அதுல பண்ணு. இந்தா என்னம்மா இதுக்குனே வாங்கின கத்தி இருக்கு. வாங்க மாட்டேன். பண்ணிடுறேன். அது நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு. இது பாருங்க வந்து செமையா கட் பண்ணோம். இப்ப வந்து அந்த ஒயிட் எடுத்துருக்கீங்க. ராஜதந்திரமா அப்பயும் பாதியா போடுறேன். அங்க பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா கட் பண்ணு அந்த கத்தி. இதுக்குனே தேடி கண்டுபிடிச்சு வாங்கின கத்தி. ஆமா பலாப்பழ கேக்கு மாதிரி வெட்டிட்டு இருக்க. நீங்க இப்படிதான் வெட்டி காமிச்சாங்களா ஆண்டி? ஆண்டி ஒன்றும் நல்லா சூப்பராக வெட்டுவோம். அவங்களுக்கு பழகம் நல்லா. எப்படி ஒரே கண்ணுல பார்த்தே எப்படி அடுத்த வாட்டி அம்மா பிராக்டிஸ் பண்ணுறாங்க. வாங்க பலாப்பழம் கடை போடுவோம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. பலாசொலே ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ முடிஞ்சா நடுவில் ஆட் பண்றேன். ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி கட் பண்ணி பண்ணுவாங்க காமெடி. டேஸ்டா இருக்கு. இங்க பாரு பலாப்பழ வெறியன. ஆஸ்பத்திரி மாத்திரம்னா இப்படிதான் இருக்கும் போல. உன்னோட நிறுத்த மாட்டாங்க. நம்ம நீ பேசி கட்டி எப்படி சொல்லுவேன்னு சொல்ல எடுக்க போறியா இப்போ? என்ன ஃபாஸ்ட். கடைக்காரங்க கூட இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்க மாட்டாங்க. 5 minutesல. என்னடா உனக்கு பலாப்பழம் தானே வேணாம் இந்த வச்சுக்கோ அப்படின்னு போயிடும். அது வைக்க தட்டு நீங்க இப்படி ஒண்ணா போடுவீங்களா? நீங்க எடுத்து நான் 2 சாப்பிடுவேன். வெரி குட். வர வழியில அப்படிதான் நுங்கு வாங்கி கொடுத்துட்டு நீ உரிச்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு வேணாம் நீயே சாப்பிடுன்னு பிளாக்மெயில் பண்ணுவோம். அன்னைக்கு சேலம்ல நுங்கு வாங்கணும், செம டேஸ்ட். ராகேஷ் அப்படிதான் பாலை உரிச்சு கொடுத்துருந்தான். அவன் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டான். வண்டி ஓட்டியிருந்தாங்க. பொறுமையா உரிச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தா சாப்பிடுறோம். நல்ல செம நுங்கு அந்த ஊர்ல இல்ல. டேஸ்டா இருக்குல்ல. நீ சாப்பிட்டியடா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியம்மா? இப்பதான் மாப்பிள்ளைய ஊட்டி விட்டாரு. இந்த கேப்ல எப்ப ஊட்டி? எல்லாருக்கும் தாண்டி கொடுத்தேன். நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் இது நான் சாப்பிட்டேன், டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்க்கணும். ரெண்டாவது ஊட்டி. இந்த மம்மி இந்த கத்தியில வெட்ட பிடிச்சிருக்கா? நல்லா வருது, ஈஸியா வருது. அது வந்து கோத்ரேஜ் கத்தி. அப்புறம் பலாப்பழம் வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலாம்னு இருக்கீங்க? பலாப்பழ பாயாசம், பலாக்கட்டை பொரியல், பலாப்பழ ஐஸ்கிரீம், பலாப்பழ
அல்வா, ம் சொல்லு. பலாப்பழ கொழுக்கட்டை, ம் கொட்டை குழம்பு, பலாப்பழ பூரி. ராகேஷ் ஊருக்கு போயிருந்தால பலாப்பழ பாயசமும் செஞ்சுட்டேன், பலாக்கொட்டை வறுவலும் செஞ்சுட்டேன். மக்களுக்கு செஞ்சு காட்டலையே. மக்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 2 பேர் கீழே வெயிட் பண்றாங்க. ஆ, ரெடியா? ரெடி. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், 2 இதுதான். சூப்பர். இந்த மாதிரி 2 வெயிட் பண்ணிருக்காங்க. உனக்கு ஃபர்ஸ்டா எனக்கு ஃபர்ஸ்டா பாத்துறடா. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. ம் இவ்வளோதையும் சாப்பிட்ருவியாடா? இங்கே பாரு, அப்படி பிச்சோமா கொடுத்தோமா மொச்சக்குன்னு சாப்பிட்ருவாங்க. எப்படி ஒத்துமையா உட்காந்துருக்கானுங்க? இந்த மாதிரி பிடிச்ச விஷயத்துக்குலாம் ஈக்குவல் ஷேரிங் அப்படின்னு சண்டை போடாம இருப்பானுங்க. ஏதோ ஒண்ணு பிடிக்குன்னா நீ போய் சாப்பிட்ற அந்த கர்மத்தை நான் ஏன்டா சாப்பிடணும், அவ என்ன சாவடிக்கிறாடு. அப்பதானே நான் வந்து அவனுக்கு சாப்பிட டார்ச்சர் பண்ண மாட்டேன். வெரி குட். மருந்தெல்லாம் கொடுத்தா தெரிச்சுக்கிட்டு இப்படிதான் ஓடுவாங்க. இவ்வளவு வேஸ்ட் இருக்கு, என்ன பண்ணுவ? மாடுங்க எதுவுமே இங்க வேஸ்ட் கிடையாது. மாடு எவ்வளவு சூப்பரா சாப்பிடும் பாரு. இருப்பாங்க, 4-5 பேர் வந்துருவாங்க. இந்த வாசனையை பார்த்தோன்னு வந்துருவாங்க. மொத்தத்தை சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போய். சரி, இது இவ்வளவு இருக்கு, என்ன பண்ண போற? இதுல நான் சொல்றேன் பாரு. இதுல கொஞ்சம் எடுத்து நமக்குன்னு வச்சிருவாங்க, கொஞ்சம் அப்படியே பிரிப்பாங்க ஒரு 4 டிவிஷனா. ஒண்ணு அந்த ஆண்டிக்கு, ஒண்ணு இந்த ஆண்டிக்குன்னு. மிச்சம் கொஞ்சம் இருக்கும்ல, அதுல பாயாசம் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. அப்புறம் இதுங்க மூஞ்செல்லாம் பாயாசம் தின்னுமா, அதை வேற எதுக்கு நின்று செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி இந்தா சாப்பிடு அப்படின்னு எடுத்துட்டு வந்தாச்சு. முடிஞ்சிச்சா? ஒரு முழு பலாப்பழம் உரிச்சு எடுத்தேன். ஒரு தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. நல்ல இனிப்பாகவும் இருக்குது, ஆனால் கலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம், பசங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பிரித்து கொடுத்து காலி பண்ணிடுவேன். ஏன்னா இதுவே ஒரு இனிப்பு. இதில் பாயாசம் பண்ணால் அது ஒரு சம இனிப்பு. அதை கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க. அதனால இந்த வாட்டி பாயாசம் பண்ண போகிறது இல்லை. போன வாட்டி பண்ணேன், வீடியோ எடுக்க முடியல. இந்த வாட்டி அப்படியே சாப்பிட்டு காலி பண்ண வேண்டியது தான். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.